அறிவும் திறமையும் எல்லோரிடத்திலும் உள்ளது. ஆனால் அதில் வழிநடத்தி செல்வதில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. ஆமாங்க, அறிவு இருந்தாலும் சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். சரியான துறையில் நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியோட வக்கர பெயர்ச்சி எப்படி சமாளிப்பது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமாளிக்கணும்னா அது என்ன பெரிய விஷயமா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்கள சமாளிக்கிறோம், ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம், எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம். இவ்வளோ வேலைகளையும் நம்ம பார்த்து எத்தனை பேரை நம்ம சமாளித்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட போகிறாரு? ஒரே நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் பயப்படணும்? சனி பகவானை நினச்சி ஏன் பயப்படணும்? உண்மையாகவே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம். அந்த பகவான் நமக்கு நன்மைகளையே செய்யக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஈஸ்வரர் பட்டம் கிடச்சிருக்கு. அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சனி வக்ர பயிற்சி ஆகிட்டார், சனி பயிற்சி ஆகிட்டார், எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும், எனக்கு ஏதோ பேலன்ஸ் குறைஞ்சிரும், என் வாழ்க்கையோட தரம் மாறிடும், நான் தடுமாறிடுவேனோ, ஒருவேளை தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா, இல்லை தொழில் ஆரம்பிக்கலாமா, ஏதாச்சும் சங்கடத்தில் விழுந்துருவனா, கஷ்டப்பட்டுருவனா? இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரே பதில்: சனி கெடுக்க மாட்டார். நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும். யாராச்சும் இந்த உலகத்தில் நம்மளை சார்ந்தவங்க நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா? பேச முடியுமா? பேச மாட்டாங்க. இவங்கக்கிட்டேருந்து சனி பகவான் நம்மளை காப்பாற்றி கொடுத்தாவே போதுன்றேன். வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள். பணம் இல்லைன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க. எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத பற்றியும் யோசிக்கணும். அதை விட்டு சனி கெடுப்பாரா, சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா, சனி நம்மளை ஏதாச்சும் சிரமப்படுத்திடுவாரா, அதெல்லாம் யோசிக்க வேணாம். சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம், நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். இதை விட இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். நமக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும். இந்த எதிராளியை பார்த்து கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மற்றவர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்கள எல்லாருமே சாதாரணமாக தான் எடை போடுவாங்க. ரிஷபராசியோட குணத்தையோ மனதையோ யாராலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ரிஷபராசிக்காரவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க, ஏதோ ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி, ஒடுங்கப்பட்டவங்க மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஃபீல் பண்ணிப்பீங்க. ஒரு குடும்பம் இருக்கும், இல்லைனா ஒரு கட்சி இருக்கும், இல்லைனா ஒரு அலுவலகம் இருக்கும், இல்லைனா திரைப்பட துறையாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், யாரும் நமக்கு பிடிக்காதவங்க பழகிற மாதிரியே பழகுவாங்க. என்னங்க இது, நம்மளை ரொம்ப ஒடுக்கிட்டாங்க, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, என்னை ஒதுக்கிட்டாங்க, இப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம பண்ணுற ஃபீலிங் நம்ம கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீர். ஆனால் கண்ணீர் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் ரிஷபராசிக்கு வராது. கண் மட்டும் சீக்கிரமாக கலங்க மாட்டீங்க. யோசிக்கிற ஆற்றல் தான் ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபீல், என்னமோ ஒன்று பண்ணணுங்க, நான் உயர வரணும்னா என்னமோ ஒன்று பண்ணணும், ஏதோ பண்ணால் நான் உயருவேங்க, அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு வாழ்க்கையோட வயது உயர உயர உயர, உங்களுடைய வயது உயர உயர நீங்களும் உயர போகிறீங்க. நீங்கள் லேட்டாக வயதுக்குள்ளே வந்தாலும் சீக்கிரமாக செட்டில்மெண்ட்டில் வந்துடுவீங்க, செட்டிலும் ஆகிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரிஷபராசி. அப்போ ரிஷபராசிக்காரவங்க யாரை உங்களை கீழே தள்ளி விட்டாலும் கவலைப்படாதீங்க, காலம் உங்களை எழுப்பி வெளியில் கொண்டு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு எப்படி போகுதுன்னு. காலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், பவர்ஃபுல்லாக கொண்டு போகும். யாரெல்லாம் உங்களை துஷ்டமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை துரத்துனாங்களோ, யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை வெக்கப்பட வச்சாங்களோ, அவங்க எல்லாம் உங்ககிட்ட கையேந்தி நிற்பாங்க. அவங்க எல்லாம் உங்ககிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கூடன்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் பார்த்து செய்யுங்களேன்னு உதவி வேறு கேட்பாங்க. இந்த காலம் திரும்பி வரும். அதனால் ஒரு காலமும் ரிஷபராசிக்காரவங்க தோத்துட்டேன், வெறுத்துட்டேன், வாழ்க்கை போயிடுச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இதை பற்றிலாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ரிஷபராசிக்காரங்களோட உள்நோக்கம் ஒரே ஒரு விஷயந்தான். மனசார சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல்ல கொஞ்சம் டவுன் இருக்கும், அடுத்தது ஃபுல்லாக சக்ஸஸ் இருக்கும். வயசு உயர உயர வாழ்க்கை உயரும். இதை மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த ஞானம்தான் உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தோத்துட்டேன்ற ஃபீலிங்கே வரக்கூடாது. இந்த சனி பகவான் இதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண போகிறாரு. யாருடைய வீடு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தை
ஜோதிடன்றது என்ன தெரியுமா? ஒரு வழிகாட்டல், அவ்வளோதான். அது பயம்படுத்துகிற விஷயமே கிடையாது. ஜோதிடம் ஒரு வழிகாட்டல். இப்போ இந்த சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்கார்? அதாவது சுக்கிரனுடைய வீடு, சுக்கிர பகவான். இப்போ இந்த சனி யாரோட வீட்டில் இருக்கார்? தற்போதைய நிலையில் வாக்கிய பஞ்சாகப்படி கும்ப வீடு, திருக்கணித பஞ்சாகப்படி மீன வீடு. இது ஒரு பக்கம். சனி எப்படி இருந்தாலும் சுக்கிரனுக்கு நண்பன். நல்லா கவனிக்கணும். சனி எப்படி இருந்தாலும் சுக்கிரனுக்கு நண்பன். நீங்கள் யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. ஒரு நண்பனோட வீட்டை நண்பன் கெடுப்பானா? இன்றைக்கி பல நண்பர்கள் முன்னேறி இருக்காங்கன்னா எல்லாம் உங்களால் தான். உங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். முதல்ல ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய கலக்கத்தை விட்டுருங்க, உங்களுடைய கவலையை விட்டுருங்க. உங்களுக்கு ஏதோ நடந்துருமோ, ஏதோ எங்களுக்கு மைனஸ் ஆகிடுமோ, எதுலையாச்சும் வீக் ஆகிடுவோமோ, இந்த தாட்டை தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் உங்களை டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர போகிறீங்க. உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் அப்படி டவுன் ஆகிற மாதிரி வந்து திடீர்னு வெளிச்சம் வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்டன்றதே இல்லை. தைரியத்தை விட்டுறக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இவங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. வந்துடாதீங்க. நல்லதோ கெட்டதோ 3 மாதம் இவங்களோடையே இருந்துருவோம். நான் சொல்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. என் பதிவு எப்போவுமே அப்டேட்டுக்கு தேவைப்படுற பதிவாக தான் இருக்கும். நம்மளோட வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ விட்டு விலகி போயிடலாம், இதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிடலாம், அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இவனுக்கு அவன் மோசம் இப்படி நினைங்க. அப்போ இவங்ககிட்டே இருந்து இவங்ககிட்டே திருந்தி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் இவனை விட அவனை நல்லவனை நினச்சா நம்ம முட்டாள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இருக்கிறத சேஃப்டி பண்ணுறதும், இருக்கிறவங்களை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதும், இதிலிருந்து நம்ம பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்ம சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை, எந்த ரூட்டில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸை நீங்கள் கையில் எடுங்க. நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க. கலங்காமல் இருங்க. ரிஷபராசிக்காரங்களே, பயப்பட வேண்டாம். ஏதோ நடந்துருமோ, இந்த நேரத்தில் தர்ம சங்கடமான சிந்தனைகள் வரும். விட்டு விலகிடலாமா, இதை செய்யலாமா செய்ய வேணாவா, இப்படிலாம் தோணும். வேண்டாம். இருக்கிற இடத்துலையே இருங்க. டிசிஷனை அப்புறமா எடுப்போம். கார்த்திகை மாதத்துக்கு பிறகு எடுப்போம். ஏன்னா சில பேர்களை பற்றி உண்மைகளை தெரிய வரக்கூடிய காலம் இது. கடவுள் உங்களுக்கு சில உண்மைகளை உரைக்க வைக்க போகிறார். நீங்கள் நம்புகிறவங்களை யாருன்னு திரை போட்டு காட்ட போகிறார். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். வெயிட் பண்ணால் நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரவங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் முழு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். தினசரி சிவனை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரவங்க நந்தி வழிபாடு பண்ணுங்கள். கொஞ்சோண்டு திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சுக்குங்க. திருநீர் இருக்கக்கூடிய இடத்துல யமனே வர பயப்படுவான். அப்புறம் கெட்டவன்லாம் யார் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்தாலும், யாரை கண்டு நீங்கள் பயந்தாலும் அவன் உங்களுக்கு சல்யூட் அடிப்பான், சரண்டர் ஆவான். இது இந்த சனியினால் உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசிக்காரங்க பயப்பட வேண்டிய காலமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய காலம். சமாளிக்கிறதுல வெற்றியும் பெறுவீங்க. சனி பகவான் இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம், கெடுக்கிற காலம் இல்லை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.